கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இரத்த பட்டிகளாக அடிமை மறைத்து நீ வெளிப்படுகிறார்கள். நான் நல்ல ராஜா. இந்த தாயாக அன்னாலை குறித்து நீ எந்த நோக்கத்துக்காக இந்த நாளில் இந்த திருசபையில் அந்த தாயுடைய பேரை சீட்டாக எழுதி கொடுத்திருக்கிறீரோ உன்னை நினைவின்படியே கர்த்தர் வழி நடத்துகிறார்கள். ஆசீர்வதி காத்துக்கொள்ளும் பலமளித்து. ஆமீன். வாய்ப்பு கொடுத்த நம்ம அருமையான ஆயர் அவர்களுக்கும் செயலர் அவர்களுக்கும் மற்றும் என் அன்புக்கும் பாசத்துக்கும் இருந்த அருமையான திருசபை சகோதர சகோதரிகளுக்கும் கேட்கவும் ஆண்டவரே வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்ட திருமறை பாடம் எல்லாருக்கும் நல்லா அறிந்த மிகவும் தரவாக தெரிந்த வேத பகுதி. அதனால் நம்ம அதிகமாக அவங்களுக்கு குறித்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை நான் நினைக்கிறேன். எல்லாருமே பயத்தில் நல்லா தரவாக கரைச்சி முடிச்சவர்கள். ஆனால் ஒரு சில குறிப்புகள், ஒரு முக்கியமான தகவல்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது நாம் வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 நமக்கு சொல்லப்பட்டது. இந்த தலைமுறைகளாக இவர்களை குறித்து நமக்கு இந்த அன்னாலை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களை பார்ப்பதற்கு முன்பாக இவர்கள் சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தீமைக்கு நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் அதை சொல்லிட்டு போயிடுறேன். 2 தீமைக்கு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம பார்ப்போம். தீமைத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாக அவருக்குள்ளே இருக்கிற ஒரு விசுவாசத்தை குறித்து முதல் பாட்டியாகிய தேவிசாலுக்குள் உன் பாட்டியாக உன் தாயாக யூனிக்குள்ளும் இருக்கிற இந்த விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்லி தீமைக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் யார் வழியாக கடன் வந்தது என்பதை குறித்து அவர் அழகாக அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை பெரிய அந்த விசுவாசத்தையும் மறக்காமல் சுட்டி காட்டியிருப்பார். ஏன் இந்த பகுதியை நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் என்றால் இந்த நம்ம வாசித்த அந்த லூக்கா 2ஆம் அதிகாரத்திலும் கூட அப்படியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அன்னாள் என்னும் நிறைவாக்கினேன் என்று சொல்லி குறிப்பிடாமல் முதலாவது அவர்கள் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த வசனத்திலே ஆசோன் குலத்தை சேர்ந்த பவுனிகளின் மகளாகிய அண்ணா. அப்படின்னா ஒரு கோத்திரம், ஒரு தகப்பனுடைய பேர், அதுக்கு பின்பாக இந்த அண்ணாலை குறித்து நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த கோத்திரம் எப்படிப்பட்ட கோத்திரம் என்று தெரிந்தால்தான் இந்த அண்ணாவுடைய குணங்கள் எப்படி சிறப்பாக இன்னும் மெருகேற்றப்படுகிறது. ஏற்கனவே அண்ணால் சிறப்புக்குரியவர்கள், ஆனால் இன்னும் அவர்களுடைய குணங்கள் எப்படி மெருகேற்றப்படுகிறது என்று நாம் பார்ப்போம். இந்த ஆசோர் யார்? முதலாவது இந்த ஆசோர் யார் என்று நம்ம பார்க்கும்போது ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் ஒருவர் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்பவர்கள் லேயாளின் பணிவிடைக்காரியாகிய சில்பாள் பெற்ற குமாரர். இவர்களே யாக்கோபுக்கு பதான அராமிலே பிறந்த குமாரர். ஆசோர் யாக்கோபுக்கு 8வது மகன், லேயாளின் பணிப்பெண்ணாக சில்பாளுக்கு பிறந்த 2வது மகன் ஆசோர் ஆவார். அந்த திருமறை பகுதியை நீங்கள் தெளிவாக வாசிச்சிங்கன்னா தெரியும். இப்போ லேயாளுக்கு அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இது நின்று போனதுனால ஆசோர் இந்த யாக்கோபுக்கு அந்த என்ன பண்ணாங்க, தன் பணிப்பெண்ணாகிய சில்பாலை கொடுப்பாரு. கொடுக்கும்போது அவருக்கு 2 மகன்கள் பிறப்பாங்க. முதல் மகன் பேர் காத், 2வது மகன் பேர் இந்த ஆசோர். இந்த ஆசோர் யாக்கோபுடைய 8வது மகன் என்று வேதாகமத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஆதியாகமம் 35:25 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் யார் என்று நீங்கள் வீட்டில் சென்று பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இந்த ஆசோர் யாக்கோபுடைய 8வது மகன் அப்படி என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்படின்ற ஆசோருடைய அப்பா யாக்கோபு. அப்போ யாக்கோபுடைய அப்பா யாரு? ஈசாக்கு. ஈசாக்குடைய அப்பா யாரு? ஆபிரகாம். அப்போ இவர் யாருடைய வம்சாவளியில் வருகிறவர் என்று நாம் பார்க்கும்போது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபின் மகனாகிய ஆசோர் குலத்திலிருந்து அந்த வம்சாவளி அடிப்படையில் இதற்கு தான் உங்களுக்கு நாங்கள் முன்பாக உதாரணமாக தீமைத்துவை குறித்து அவங்க பாட்டி, அம்மா இந்த தீமைத்தை குறித்து உங்களுக்கு எக்ஸாம்பிளாக அவரை முன்வைத்தேன். இப்படியாக இவர்கள் இந்த அண்ணா யார் என்று நாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய 8வது மகனாக ஆசோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆசோருடைய அப்பா ஈசாக். அப்போ அந்த ஆசோருடைய தாத்தா யார் என்றால் ஈசாக்கு. ஆசோருக்கு கொள்ளு தாத்தா
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆசர். இந்த வழிமரபில் இவர்கள் வருகிறவர்கள் தான் இந்த அன்னாள் என்று இறைவாக்கினராக இருக்கிறார்கள். சரி, அவங்களுடைய பெயர் ஆசோர் என்றால் மகிழ்ச்சியானவன் என்று பொருள். ஆசா என்ற பெயருக்கு மகிழ்ச்சியானவன் என்று பொருள். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்றும் அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன, ஆதியாகமம் 49:20 நீங்க வாசிப்பீர்களானால் யாக்கோபு தன் 12 பிள்ளைகள் அழைத்து அவர்களை ஆசீர்வதிப்பார். அது ஆதியாகமம் 49:20 எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு வீட்டில் சென்று படிக்குமாறு அனுப்பி கேட்டுக்கொள்கிறேன். எப்படியாக இந்த யாக்கோபு அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றால், தன் மரணத்துக்கு முன்பாக தன் குமாரர்களை அனைவரும் அழைத்து ஆசீர்வதித்து ஆசோரை நோக்கி, ஆசோருடைய ஆகாரம் கொழுமையாயிருக்கும், ராஜாக்களுக்கு வேண்டிய ருசி வர்க்கங்களை அவர் தருவான் என்று ஆதியாகமம் 49:20 அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார்? முதலில் மகிழ்ச்சிக்குரியவராக இருப்பார், ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பார், கொழுமை நிறைந்தவராக இருப்பார். அவருடைய ஆகாரம் கொழுமை நிறைந்ததாக இருக்கும். தன் சகோதரிக்கு அவர் எப்படி இருப்பார்? ஆசீர்வாதமாக இருப்பார் என்று சொல்லி யாக்கோபு அவரை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு மட்டும் அவர் ஆசீர்வதிக்கலைங்க, மோசேவும் அவரை குறித்து ஆசீர்வதிக்கிறாரு. நான் வாசிப்போமானால் உபாகமம் 33:24 அதில் அவர் ஆசீர்வதி சொல்வாரு, மோசே கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது, ஆசோர் புத்திர பாக்கியம் உள்ளவன், தன் சகோதரனுக்கு பிரியமாயிருப்பான், தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான் என்று கூறினார். இந்த உபாகமம் 33:24 மோசே இந்த ஆசோர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி என்றால் என்ன இருக்கு? அவருடைய நிலத்திலே எண்ணெய் தோய்ந்திருப்பார். தன் கால்கள் எண்ணெய் தோய்க்கிற அந்த நிலத்தில் என்ன விளைந்திருக்கும் என்று பார்த்தீர்கள் என்றால் ஒலிவ மரம். இந்த ஆசோருடைய அவருடைய நிலத்திலே வந்த நிலத்தில் வந்த மரம் என்ன மரம் கேட்டீங்கன்னா ஒலிவ மரம். இன்னைக்கு கூட நம்ம ஆலிவ் ஆயில் ஒரு சின்ன பாட்டில் நீங்கள் வாங்கி பாருங்க, எல்லா விலையை விட இந்த ஆலிவ் ஆயில் விலை தான் மிகவும் அதிகமாக இருக்குது. அது அந்த ஆலிவ் ஆயில் வந்து எப்படி இருக்குமா, மிக அதிக விலைக்குரிய அந்த ஆலிவ் ஆயில் அந்த மரத்தை அவர்கள் நடுகிறவர்களாகவும் அதை குறித்து தன் நிலத்தில் அதிக பயிரிடுகிறவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அவர் இருந்த பகுதி என்னன்னு சொன்னால், கானான் தேசத்தில் ஒதுக்கப்பட்ட நிலம் மத்திய தரைக்கடை பகுதியில் அமைந்திருந்தது. அவர் மிகவும் வளமையான விவசாய நிலமான நிலை இருந்துதான். இப்போ நம்ம தண்ணி வத்தி போச்சா, அவர் என்ன சமாதானத்துக்கு உரிய அந்த ஒலிவை அந்த இலையா அவங்களுக்கு கிடைச்சிது. ரெண்டாவது தாவீது சொன்னாரு, தன் ஆலயத்தில் பச்சாக நாட்டப்பட்ட ஒலிவ மரக்கன்றுகளை போல இருப்பார்கள். தேவாலயத்தில் அபிஷேகத்துக்கும் விலங்குக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு எண்ணெய் எது என்று சொன்னால், அக்காலங்களில் ஒலிவ எண்ணெயை தான் பயன்படுத்துவார்கள், மற்ற எண்ணெய்களை பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி திருசபைக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு இருந்த ஒரு நல்ல ஒரு மரம் தான் இந்த ஒலிவ மரம். அப்படிப்பட்ட மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயில் தான் இவர் வந்து செழிப்பாக இருந்தாங்க. அவருடைய இது பொறுமை நிறைந்தவர்களாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்ததி மரபில் வந்தவர்கள் தான் இந்த அண்ணாளுக்கு ஏதோ வாழ்க்கையில் கனவு நடந்துட்டு ஒன்றுமே இல்லாதவங்க ஆலயத்தில் போய் அந்த சாப்பாட்டுக்காகவும் துணிக்காகவும் அவங்க போய் அர்ப்பணிச்சுட்டாங்க. அவங்க சிறப்பாக வாழ்ந்த கோடீஸ்வரி என்று சொல்லி அவங்களுக்கு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பொழுமை ஆசீர்வாதத்துக்குரிய அந்த தாய் அவங்களுடைய பண்புகளை நாம் வாசிப்போம் என்றால், நியாயாதிபதி புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 17 தெபோரால் பாராக்கு போருக்கு போகும்போது இந்த ஆசோர் கோத்திரத்தில் அந்த போரில் கலந்து கொண்டார். ஏனென்றால் போரை வெறுக்கிறவர்கள், சண்டையை வெறுக்கிறவர்கள், சமாதானத்தை நேசிக்கிறவர்கள், அன்பை விதைக்கிறவர்கள், அப்படிப்பட்ட ஒரு குணம், உத்தமமான ஒரு குணத்தில் இருந்து வந்தவங்க தான்
இந்த அண்ணா. இப்பொழுது அவர்கள் தலைமுறையை பார்த்தோம், அந்த ஆசார் கோத்திரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ அந்த ஆசார் கோத்திரத்தின் வழியாக வந்த பானுவேலின் மகளாகிய அன்னார் என்று தன் தகப்பனுடைய போரை ஐடென்டி காட்டியிருக்காங்க. அந்த பானுவேல் என்றால் யார்? கோத்திரத்தை சொல்லியிருக்காங்க, தலைமைகளை சொல்லியிருக்காங்க. அப்படின்னு இந்த பானுவேலுக்கு அந்த குணம் என்ன? பானுவேல் என்றால் தேவனுடைய முகம் என்று பொருள். கர்த்தருடைய முகம். எப்பவுமே தேவனை தரிசித்துக் கொண்டு துதித்துக் கொண்டு ஆராதித்துக் கொண்டு தேவனோடு இணைந்திருக்கிற ஒரு மிக உன்னதமான அர்ப்பணிக்கப்பட்ட சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் இந்த அண்ணா. நம்ம கூட பாருங்க, வேணுக்கு பற்றி நம்ம அதிகமாக பைபிளில் இருக்காது, ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும். தேவனோடு சஞ்சரித்து ஏனுக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஒரு வசனம் தான் இருக்கும். அதில் முழுமையாக ஒரு வாழ்க்கை அடங்கியிருக்கும். அதே போல தான் இந்த பானுவேல் என்றவர் தேவனுடைய முகம் என்று சொன்னால் அவருக்கு பிரியமான அத்தனை காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரு மகனாக இந்த அண்ணாவுடைய தகப்பன் இருந்தார் இல்லைங்களா? இப்போதான் நம்ம என்ட்ரன்ஸ்க்கு நுழைய போகிறோம். இந்த அண்ணா எப்படிப்பட்டவங்களா இருந்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அண்ணா இளம் வயதிலேயே கணவனை எழுந்தவர்கள் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம், கைப்பெண் என்று நாங்கள் வாசித்தோம். அந்த தாய் நினைத்திருந்தால் தனது வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொண்டிருக்கலாம். ஏன் என்று சொன்னால் போவாசை திருமணம் செய்து கொண்டதை வேதம் தவறு என்று சொல்லப்படவில்லை. தாமார் யூதாவை திருமணம் செய்து கொண்டதையும் வேதம் தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த அண்ணா தன்னை கர்த்தருடைய சமூகத்துக்கு கர்த்தருக்கென்று முழுமையாக சொல்லி இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். சும்மா ஏதோ வந்து ஆண்டவருக்கு அவங்க வாழ்க்கையில் அப்போ புருஷன் வந்து இறந்துட்டாரு, சாப்பாடு இல்லை, துணி இல்லை, எது இல்லை, அது இல்லை, எல்லா நிறைவோடு வாழ்ந்து நல்ல ஒரு குடும்பத்தை சார்ந்து குடும்ப பின்னணியில் வந்த அந்த சந்ததி தன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறாங்க. சரியான ஒரு தீர்வை எடுக்கிறாங்க. தான் கடவுளும் நான் இந்த உலக வாழ்க்கையில் உலக சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன். அர்ப்பணிக்கிறவர்களாக அருமையான ஒரு நல்ல தாயாக இவர்கள் இருக்கிறார்கள். கணவன் 7 வருடம் மட்டும் வாழ்ந்துவிட்டு கைப்பெற்றான். இவருடைய குணங்கள் எப்படி இருக்குன்னா, 84 வயது வரை தேவாலயத்தை விட்டு அவங்க என்ன போனோம், நீங்கவே இப்போ கணவர் இறந்துட்டாரு. நம்ம வீட்டில் ஒரு மரணமோ ஒரு தோல்வியோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சக்சஸ் ஆகலைன்னு முதல் சீரியல் பாரு பார்த்த பாரு கலர். ஆனா இந்த அம்மாவோட தீர்மானம் பாருங்க டிஃப்ரெண்டா இருந்தது. உலகங்களை பிரித்து கொண்டார்கள். எப்படி போனாங்களா, தேவனோடு ஐக்கப்பட்டவர்களா இருந்தார்கள். தேவாலயத்தை விட்டு நீங்காம இருந்தாங்க. 1 நாள் 2 நாள் இல்லைங்க, எத்தனை நாடுகள் ஏறக்குறை. இன்னைக்கு இந்த திருமண சட்டம் 18 வயது, 84 வயது வரையில 7 வயதில் திருமணம் என்றால் நீங்கள் ஏறக்குறை 55 ஆண்டுகளுக்கு மேலாக, என்னுடைய தோராய கணக்கு, இது வேத கணக்கு அல்ல, 55 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தாய் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த திருசபையிலே தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார்கள். எந்த திருசபைக்கு நாம் கடந்து செல்கிறோமோ முதலாவது அந்த திருசபையில் அடங்கி இருக்க வேண்டும். எத்தனை ஆண்டுகளானாலும் சரி, அங்கு குறைகள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும், தவறுகளுக்கு எல்லா மனிதர்களே இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. நாம தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தோமானால் நாம் தான் அடங்கி இருக்க வேண்டும். அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். 55 ஆண்டுகள் பொறுமையாக நன்மை தீமை எல்லாவற்றிலும் அந்த சகித்து அந்த தேவாலயத்திலே தன் அருமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட
நல்ல ஒரு தாய் இந்த அண்ணாளாக நம்ம பார்க்கிறோம். இரவு பகலும் என்ன பண்ணாங்கன்னா தேவாலயத்தை விட்டு நீங்கவே இல்லை. சண்டே ஒரு ப்ரேயருக்கு வந்துட்டு, ஃப்ரைடே ஒரு ப்ரேயருக்கு வந்துட்டு, உலகத்தில் அங்கே போய்கிட்டு இங்கே போய்கிட்டு அப்படிலாம் இல்லை. அர்ப்பணம்னா அர்ப்பணம், வந்தேன்னா வந்துட்டேன், நின்னேன்னா நின்னேன், கடவுளும் நானும் நடுவில் நோ. அப்படி ஒரு வைராக்கியம், வெளியே செல்லாமல் முழுமையாக 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 தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. 1 தீமோத்தேயு 5:5 நாம் வாசிக்கிறோம். ஆதரவின்றி தனியாக விடப்பட்ட கைப்பெண் கடவுள் மேல் கொண்ட எதிர்ப்புடன் அள்ளும் பகலும் மன்றாட்டிலும் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லி இந்த அண்ணாளை குறித்து தீமைக்கு புத்தகத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியா தனித்து விடப்பட்ட கைப்பெண்கள், அப்பா இல்லை, கணவர் இல்லை, பிள்ளைகள் இல்லை. இப்படிப்பட்ட அந்த தாய் அழகாக ஒரு செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ண இடத்துல தன்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 55 ஆண்டுகள் அவங்களை தன்னை கடவுளுடைய சேவைக்கு ஒப்பு கொடுத்தது மட்டுமல்ல, நோன்பு இருந்தார்கள், உபவாசம் இருந்தார்கள், மன்றாடினாங்க, அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்கள். நான் தெரியாம தான் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக. இவங்க உபவாசம் இருந்து ராமுழுது ஜெபிக்கிறாருக்கு என்ன ஜபத்திற்கு இருந்திருக்கோ நம்ம கெஸ் பண்ணணும். ஹஸ்பண்ட் இல்லை, பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கணும், என் கணவர் வேத ஸ்தானத்தில் உட்காரணும், எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், எதுவுமே வேணாம் தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிற ஒரு தாய் தேவாலயம் அவருக்கு வேண்டிய உணவையும் உடையும் தங்கு விடயமும் கன்னிமாடத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அது போதுமே, அவங்களுக்கு நல்லா சாப்பிட்டு ஹாப்பியாக அவங்க லைஃப்பை என்ன பண்ணியிருக்கலாம், என்ஜாய் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய நேரங்களை அவர்கள் எப்படி செலவிட்டார்கள் என்பதை குறித்து தெளிவாக ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் அவர்களுடைய உழைப்பை மறைக்காமல் திருப்பி பகுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பகலும் நோன்பு ஆண்டவராகிய தேவன் அவங்க இருக்காங்க, இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்படலை. ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா விசுவாசித்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வரப்போறாரு, பிறக்க போறாரு, நம்ம ஜனங்க ரட்சிக்கப்படணும், திருசபை மக்கள் ரட்சிக்கப்படணும், அவரை காணணும்னு சொல்லி உபவாசம் இருந்து இரவும் பகலும் வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நமக்காக நம்ம விட்டு வைக்க பிள்ளைங்களுக்காக. தாய்க்கு எந்த ஒரு பிடிப்புமே இல்லை, கனவு இல்லை, பிள்ளைங்களை நத்திங் லைஃப், நோ ஃபேமிலி. ஆனால் அவங்களோட முழு உபவாசம், முழு ஜபம், முழு தேவனுக்காக திருப்பணி செய்வதில்லை, அவங்களை அர்ப்பணிச்சது முழுக்க 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 கடவுளுக்காக. அந்த திருவிழத்தில் ரொம்ப அழகாக இதில் பவர் பிளவில் ஆராதனை செய்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள் இருப்பாங்க. நீங்கள் திருவிழத்தில் படித்து பார்த்தீங்கன்னா அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்கள். நம்ம ஆலயங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம திருசபைக்கு வருகிறோம். இந்த தேவாலயத்தின் பணிகள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? சிலர் பணிகள் என்ன பணி நடந்துகிட்டு இருக்கு? திருசபையில ஜபம் நடக்குதா? ஜப கொடிகை நடக்கிறதா? தனி ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறதா? எங்களுக்கு என்ன, நாங்கள் வருவோம், ஜெபிப்போம், காணிக்க போடுவோம், ஓய்வு நாள் அபிஷேகிப்போம். ஆனால் இந்த தாய் எல்லாத்தையும் இது பண்ணவங்க அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்கள். நாம் திருப்பணி செய்ய கடவுளால் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா! கர்த்தர் ஒப்பு கொடுங்க. இந்த தாய் ஒப்பு கொடுத்தாங்க, அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. தாமஸ் ஆல்வா எடிசன் இப்போதான் பிறந்தாரு, கரண்ட் கண்டுபிடிச்சாரு இடையில தான். அவங்க வாழ்ந்த காலங்களில் வெறும் சிம்மிகள், இருட்டு அறைகள், அதில் உபவாசம் இருந்து ஜெபித்து ஃபேன் இல்லாத காலகட்டங்களில் இப்படிப்பட்ட பெண்கள் கற்போடும் ஜபத்திலும் உபவாசத்திலும் தேவாலயத்தில் தரித்திருந்து தேவாலய பணிகளை செய்து வந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவாலயத்தில் என்ன பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம்? என்ன உதவி செய்யணுமாவது நம்ம கேட்கிறவர்களாக இருக்கிறோம்.
இருக்கிறோமா? நிறைய டேலண்ட் இருக்கு, எழுதக்கூடியது, படிக்கக்கூடியது, ஜெபிக்கக்கூடியது, என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய காரியங்கள் எப்படியாக இருக்கிறது? நாம் வாலிச்சியா வந்து முன் வந்து இந்த தாய் முன் வந்து தான் தேவாலயத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. யாரும் சர்ச்சுக்கு வா வா நீ ஒப்புக்கொடு நத்தி வாலிச்சா விரும்பி வந்து தேவாலயத்துக்கு ஒப்பு கொடுத்து நோன்பு இருந்து அல்லும் பகலும் ஜோம் பண்ணி தேவாலயத்தின் பணிகளில் செய்து வந்தார். நாமும் தேவாலயத்தின் திருப்பணிகளில் செய்ய நம்மளை அர்ப்பணிப்போமா, ஒப்பு கொடுப்போமா, இணைந்து செயல்படுவோமா? ஒன்றில் ரொம்ப 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 பெரிய பெரிய வேலை கூட செய்ய வேணாங்க. கடந்து போகும்போது ஃபேன் வச்சுட்ட போதா, சின்ன வேலை ஆஃப் பண்ணிடலாம். அங்கே எச்ச கிளாஸ் இருக்கா எடுத்து போடலாம். ஏதோ நம்மளால ஈன்றது நம்ம சரீரம். இந்த திருசபைக்கு நம்ம வருகிற திருசபைக்கு நம்மளோட சரீரம் எப்படி பயனுள்ளதா இருக்கிறது? இந்த சரீரத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு இந்த திருசபை வேணும் என்று சொல்லி விரும்பி வருகிறோம். ஆனால் இந்த திருசபைக்கான இந்த காரியங்களை எப்படியாவது கெஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்படின்னு இந்த அண்ணாவை குறித்து இந்த முக்கிய தகவலை நாம் பார்த்தோம். தேவாலய திருப்பணிகளை செய்கிற ஒரு முக்கிய நபராக இந்த தாய் விலகி வந்தார்கள். இந்த பகுதியிலே கடவுள் நம்ம அழைக்கிறார். எதற்காக? ஜெபிப்பதற்கும் நோம்பிருப்பதற்கும் திருப்பணிகளை நாம் இன்னும் கட்டப்படவும் ஒன்று சேர்க்கப்படவும் கர்த்தர் நம்ம அழைக்கிறார். வேலைக்கிழமை ஆண்கள் ஐக்கிய சங்கம் நடக்கிறது, கூட்டங்கள் நடக்கிறது. மீது அநேக நாட்கள் இந்த இடத்துல ஜபதூபங்கள் இல்லாம அமைதியாக இருக்கிறது. ஒவ்வொரு குழுக்கள் ஒவ்வொரு நாளும் ஜபித்தால் 7 நாட்களும் 7 ஜபதூபங்கள் இந்த இடத்துல ஏறெடுத்துக்கொண்டே இருக்குமே. பெண்கள் ஐக்கியம், சிலர்கள், டீச்சர்ஸ், பிசி மெம்பர்ஸ், ஊழியர்கள் ஒரு நாளைக்கு அனுப்பிச்சு 1 மணி நேரம் 24 hours நோ, only 1 hour எனக்காக நீ ஜெபிப்பாயா என்று பேதுரு யோவானை பார்த்து கேட்ட ஆண்டவர். ஒரே ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு குழுவாக கூடி நாம் ஜெபிப்போமானால் தேவன் மகிழ்ந்திருப்பார். ஹல்லேலூயா! தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். தேவன் அநேக திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். அந்த ஒரு மனதை பார்த்து, அந்த ஐக்கியத்தை பார்த்து அநேக திருப்பணியின் வளர்ச்சிகள் இன்னும் வேகமாக கடந்து செல்லும். ஆண்டவர் நமக்கு குணத்தை பார்த்தோம். இப்போ அந்த அண்ணா ஆபிரகாம் ஈசாக்கிய வழியாக வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். இப்படி நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போவோம் என்று சொன்னதுமே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு விசுவாச கண்ணினால் அதை அணிந்து கொண்டு புறப்பட்டு போகிறார். அவரிடம் இருந்த ஒன்னே ஒன்று விசுவாசம். எதையும் பார்க்கல. எந்த நாடு, எந்த தேசம், எந்த நிலம் நல்லா இருக்குமா, தண்ணி நத்தையும் எதையுமே பார்க்காம கடந்து போனாங்க. அதே மாதிரி இந்த அண்ணால் அம்மா எப்படி செய்தாங்க? எதுவுமே யோசிக்கல. தன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை விசுவாச கண்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவாலயத்தில் தன்னை அந்த இடத்துல அந்த அம்மா அர்ப்பணிக்கிறார்கள். இன்னொரு நபரை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு. ஈசாக்கு எப்படி? மோரமல தேசத்திலே அவர் சொல்வார், உன் மகனை பலி கொடு. ஆபிரகாம் சொல்வார், வாப்பா பலி கொடுத்துட்டு வரணும். கூடவே போனார். கேட்பாரு, கத்தி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கப்பா, கர்த்தர் பார்த்துட்டு வருவா. ரைட், போனாங்க. ஈசாக்க பலியாக கையில் கட்டி தகன பலியா ஒப்பு கொடுக்குறாங்க. ஈசாக்கு வாயே திறக்கணும். அப்படிப்பட்ட சர்வாங்க தகன பலியை எப்படி ஈசாக்கு கடவுளுக்காக தன்னை தகப்பனுடைய பேச்சை தட்டாம அர்ப்பணிச்சாரோ அதே அர்ப்பணிப்பு இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் அந்த சரீரத்தில் நாம் காண்கிறோம். சர்வ அங்கத்தில் தேவாலயத்தில் அர்ப்பணிச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, ஈசாக்கு ஒரே ஒரு மனைவி ரெபெக்கா. இந்த அண்ணாளுக்கு ஒரே ஒரு கணவர் தான். அவங்க நினைச்சிருந்தா வேற திருமணம் பண்ணிருக்கலாம், இவங்க நினைச்சிருந்தாலும் வேற திருமணம் பண்ணிக்கலாம். 2 பேருக்கு நாங்கள் ஒரு மனம். என்னென்ன ரெபெக்காவோட ஈசாக்குடைய அப்பாக்கே 3 மனைவிகள் இல்லைங்களா? இவருக்கு ஒரு மனைவி. அதே முடிவை இந்த அண்ணாலும் எடுத்தார்கள். அதுதான் அது ஆசோர் கோத்திரம் என்று அந்த இடத்துல ஐடென்டி காட்டியிருக்கிறார்கள். அப்போ அந்த வழி மரபுகள் எப்படி பார்த்தீங்கன்னா
பக்தி நிறைந்த சந்ததியில் அவர்கள் வந்தவர்கள். இந்த அன்னாள் என்பதை குறித்து அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசத்தில், இரண்டாவது சரீர அர்ப்பணிப்பில், ஜீவ பலியாக எப்படி ஈசாக்கு ஒப்பு கொடுத்தார், இந்த அம்மா தன் சரீரத்தை ஜீவ பலியாக தேவன் ஆலயத்தில் ஒப்பு கொடுத்தாரு. ரெண்டு பேருமே ஒரே ஒரு திருமணம் செய்து கொண்டவர்கள். இன்னொரு அன்னாள் கத்து. அப்புறம் இந்த ஈசாக்கு என்ன பண்ணாராம், 40 வயசுல ஜெபிக்கும் போதுதான் தன் மனைவியாக ரெபெக்காலை காண்கிறார். 20 ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை, ஜெபிக்கிறாரு. ரெபெக்காலுக்கு குழந்தை இல்லை சொல்லி 60 வயதிலே அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்படி என்றால் ஜெபத்தினால் சாதிக்கக்கூடியவர்கள், முழங்கால நின்று தேவனோடு போராடி வெற்றி பெற்றுக் கொள்கிறவர், ஒரு ஜப ஆவி நிறைந்த ஒரு வம்சத்திலிருந்து வந்தவங்க தான் இந்த அன்னாள் என்பதை உங்களுக்கு அந்த பதிவு செய்ய விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, யாக்கோபு முழுவதும் போறாரு. என்னை ஆசீர்வதித்தாலே உங்களை நானே போக விட மாட்டேன், என்னை பிளஸ் பண்ணுங்க, நான் வந்து போயிருக்கேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், மாமனார் வரட்டாரு, நிம்மதி இல்லை. அப்போ ஆண்டவர் சில முழுவதும் போராடி என்னை மேற்கொண்டாருன்னு சொல்லி சண்டை தொடுவார். இப்போ அதே ஒரு இது என்னென்ன, அந்த யாக்கோபுக்கு அந்த முழுவதும் போராடுறாரு. அந்த இரவு பகல் இந்த அண்ணன் ஜெபிக்கிற அந்த ஸ்பிரிட்டு பாருங்க, இரவு பகல் தேவனுடைய ஆலயத்தில் போராடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜபாவி மூதாதையர்களிடத்தில் இருந்து வருகிறதா இருக்கிறது. அப்படி இல்லாமல் இந்த ராமுதம் போராடி ஜபத்தை இவங்களுக்கு அந்த ஜப விசுவாசத்தையும் இவர்கள் கிடைக்குது. ஆபிரகாமுடைய விசுவாசத்தை இவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்த்தோம். ஈசாக்குடைய ஜீவபலியாக ஒப்புப்பட்ட அர்ப்பணிப்பை பற்றி பார்த்தோம். அடுத்து யாரை பற்றி, யாக்கோபை பற்றி நான் பார்த்தோம். இவர் 3 பேருக்குள்ள அந்த குணங்கள் இந்த அன்னாளாக தாயின் இடத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து வானுவேல், தேவனுடைய முகம் என்று சொல்லி அவர் தேவனுடைய முகமாக மட்டும் இருந்து வெளிப்பட்டார். ஆனால் இந்த அன்னாள் தேவனுடைய வாயாக இருந்து தேவாலயத்துக்கு வருகிறவர்களுக்கு இந்த குழந்தையை பற்றி தீர்க்க தரிசனம் வைத்தார்கள். தேவனுடைய முகத்திலிருந்து ஒளியை பெற்றுக்கொண்டு தேவன் ஆண்டவருடைய ஏசப்பாடு 40வது நாள் எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது அந்த சிமியோன் ஐயா வாங்கி அவர் குறித்து இறைவாக்கினர் சொல்லுவாங்க மரியாதைக்கு ஜனங்களுக்கு. அதே இடத்தில் இந்த அண்ணாலும் அந்த குழந்தையை குறித்து அநேகரிடம் பேசினார்கள் என்று சொல்லி 32ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். ஒருவர் வாசிக்க முடியும். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். ஆமென். யாவருக்கும் அவரை குறித்து காத்திருந்த யாவருக்கும் ஆண்டவராக இயேசு குறித்து இறைவாக்கு உரைத்தாங்க. அப்பா கடவுளுடைய முகமாக மட்டும் இருந்தாரு. இந்த அம்மா கடவுளுடைய முகமாக பிரசன்னமாக மட்டும் இல்லை, அவரோட வாயாமல் இருந்தார். இப்படி இருக்கிற நல்ல குணநிலைகள் நிறைந்த தாய் தான் இந்த அன்னாள். நம் வாழ்க்கையில் இவர்களை கொண்டு நாம் சீர்தூக்கி நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட திருசபைக்கு எப்படியாக இருக்கிறோம்? நாம் வருகிற திருசபை, நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருசபை, அங்கே அர்ப்பணிப்பு வேணும். சர்வாங்க தகவல் ஈசாக்கை போல இந்த அன்னாளை போல அழைக்க சொல்வாரு. ஓகே ப்ராப்ளம் பின்னாடி நக்க சொல்லு. யாரு தன்னை விட்டு அப்படின்னா என்ன கேவலப்படுத்துவதற்கல்ல, தன் சரீரம் முழுந்த ஒடுக்கி கற்றை மட்டும் ஆக்கி அவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்கிறது கேட்கிறவர்கள் பின்னாடி வர கடவுள் என்று சொன்னார். தேவ ஆலயத்திலே முன்பாக நிற்கிறவர்கள் வருகிறவர்கள் முதலாவது நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் என்கிறவர் நாம் செய்ய விரும்புகிறோம். நாமும் அந்த அன்னாலே போல ஜீவபலியாக நம்மை நம் வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆண்டோட ஆலயத்தில் சிமியோன் தீர்க்க தரிசனம் சொல்வார். இந்த அண்ணாளுடைய தாய் அண்ணாளாகிய இந்த தாய் தீர்க்க தரிசனம் சொல்வார். அதான் ஆண்டவர் சொல்வார் கலாத்தியர் 3:28 யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை,
நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்கு ஒன்றாயிருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல 2 பேருக்கு நடுவில் 2 பேரும் தீர்க்க தரிசனம் வைக்கிறாங்க. 2 பேரும் பக்தி உள்ளவர்கள். 2 பேரையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்க என் அன்பு சகோதரனை கர்த்தர் சிமியோனை போல உன்னை பார்க்கிறார், உன்னை அழைக்கிறார். நீ ஒப்பு கொடுப்பாயானால் கர்த்தருடைய வாயாக நீ பயன்படுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அவரை பற்றி நீ பேச ரெடியா? சிமியோனை போல ஒரு குணங்கள் நிறைந்த மகனாக நீ இருப்பாயானால் கர்த்தர் உன்னை கொண்டு பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார். அன்னாலை போல என் அன்பு சகோதரிகளை கர்த்தரை கேட்டு நீங்கள் உங்களை விட்டு கொடுப்பீர்கள். ஆனால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் ஆணும் பெண்ணும் வேண்டும், சமநிலை படைத்த ஆண்டவர் ஆண்களையும் பெண்களையும் சமமாக பார்க்கிறவர். இப்போது குணநலன்கள் எல்லாவற்றும் பார்த்து விட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் எதையோ நினைச்சிட்டு வந்தேன் சிஸ்டர், நான் எதையோ கேட்க வந்தேன். ஆண்டவர் ஏன் என்னென்னமோ கேட்க வச்சுட்டு இருக்காரு. உன் வாய் அவருக்கு தேவை. ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு உடன்படிக்கை செய்கிறார். நீ எனக்காக பேசுவாயானால் உனக்காக நான் பேசுவேன். அன்று வானுவேலின் குமாரத்தி ஆகிய அன்னாளை குறித்து அவளுடைய அர்ப்பணிப்பை குறித்து இன்று நான் பேசுகிறதை போல, இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறதை போல உன்னுடைய பேரையும் ஜீவ புத்தகத்தில் நான் எழுதி வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு அண்ணாளாக ஒரு ஆண்டவரை தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒரு சிமியோன் வருவாரா? ஆண்டவர் அவளோடு தன் இருதயத்தை திறந்து பேசிக்கொண்டிருக்கிறார். தன் இருந்த பாரத்தைகளோடு ஊற்றிக்கொண்டிருக்கிறார். ஒரு சிமியோன், ஒரு அண்ணா கிடைப்பார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் அந்த தாயை சீட்டு விழுந்த அந்த காலத்திலே கர்த்தருக்கு சக்சஸ், கர்த்தர் வெற்றி. யாரோட அர்ப்பணம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் எல்லாம் திருசபையில் எப்படியா இருக்கிறோம்? அநேகராக நாம் கர்த்தருக்கு ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒருவர் கர்த்தருடைய அவைகளாக இருக்கிறோம். அன்னைக்கு மட்டும்தான் தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்தாங்க. 40வது நாள் எசப்பை பார்த்தாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாங்க, ஆணும் பெண்ணும் முடிஞ்சு போச்சு. நினைக்காதீங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்க போறாரு. வரும்போதே ஜீவ புத்தகத்தை எடுத்துட்டு வர போறாரு. உன்னை அசட்டை பண்ணுவதற்காக அல்ல. உன் ஜெபத்துக்கு பலன், உன் உபவாசத்துக்கு பலன், உன் பணிப்புக்கு பலன். நீ கர்த்தரை பற்றி பேசுவாயானால் உன் தலை உங்க மேன்மையும் மகிமையும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. இந்த மாலை வேளையில் எதெல்லாம் எதிர்பார்த்து வந்தீர்களோ, எதெல்லாம் நின்று சொல்லி வந்தீர்களோ, அந்த காலங்களில் போகிறார். நியாயாதிபதியாக அவர் உன்னை எடுத்து காட்டுவார். உத்தமியே, என் மனவாளனே, உண்மையும் ஊழியக்காரன் ஆண்டவர் இந்த கரங்களை இறுக பிடிப்பார். அது மட்டுமல்ல, பலன் கொடுக்கிறவர் மட்டுமல்ல, நம்மளை அழைத்து சென்று கர்த்தர் நமக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கல்யாண வீட்டு விருந்து. அந்த விருந்திலே நாம் கலந்து கொள்ள போகிறது. நாம் நம்மை கொஞ்சம் நிதானித்து அலசி ஆராய்ந்து பார்ப்போம். இதில் இந்த அன்னாளை குறித்து ஏன் இந்த காரியம் இன்னைக்கு நம்ம காணிக்க வைத்தார்? தேவாலயத்தில் இந்த சீட்டு ஏன் விழுந்தது? தேவாலயத்தில் அன்னாள் இந்த சீட்டு ஏன் விழுந்தது? எழுத வேண்டும். என் அன்பு சகோதரிய சகோதரனே, கர்த்தருக்காக வைராயமாக எழுத வேண்டும். தேசத்தின் காரியங்களை நோக்கி பார்க்க வேண்டும். உன்னை நான் புகழ்ச்சி கீர்த்திமா வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உன்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். ஒருவரும் உண்மையை கை போட முடியாது.
பெரிதல்ல, நீ வேண்டும், உன்னோட வாய் வேண்டும், இந்த அர்ப்பணிப்பு வேண்டும், இந்த ஜபம் வேண்டும், இந்த ஐக்கியம் வேண்டும். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்மோடு. அதை செய்வோமானால் நிச்சயம் நிச்சயம் நிச்சயமாகவே முடியும். உங்கள் பிரச்சனைக்கு நிச்சயம் கர்த்தர் உங்களை புகழ்ச்சி நிச்சயமாக வைப்பார் என்பதை ஆனந்தரமாக இந்த இடத்தில் சொல்லிவிட்டு நாங்கள் கடந்து செல்கிறேன். ஒரே ஒரு 2 லைன் பாடிவிட்டு நான் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்கிறேன். ஆண்டவரே, எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் இறக்கிட்டேன்ப்பா. அடிமை இடத்திலே குறைகள் இருக்குமானால் அவ எல்லாவற்றும் இப்போதே ஆண்டவரே அக்கினி தன்னையினால சுற்றறித்து போட்டிருந்தப்பா. உமக்காக நாங்கள் பயன்பட, எங்கள் செயல்கள் பயன்பட, எங்கள் திருச்சபைக்கு நாங்கள் நல்ல தூண்களாக நிற்க ஆண்டவரே, ஒரு அண்ணாளாக, ஒரு சிமியோனாக நாங்கள் ஒவ்வொரு கட்டப்படணும். ஆண்டவரே, திருச்சபை காரியங்கள் எப்படியா இருக்கு சொல்லி விசாரிக்கிறவர்களாக, திருச்சபை எப்போ ஒரு ஜபம் நடந்துகிட்டு இருக்கணும் ஏசப்பா. இனிமே நீங்க அதை விரும்புகிற இன்றும் பகலும் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்க வேணுமே திருசபையிலே முதலாவது அம்பலத்தில் எப்படி வீடு நமக்கு கொடுக்கப்பட்ட வீடு, இதில் நாம் வேறு கட்டப்பட வேண்டும். ஜபத்திலும் உபவாசத்திலும் ஐக்கியத்திலும் கர்த்தர் அதை விரும்புகிறார். ஒரு சின்ன ஒரு கொஸ்டினோடு உங்களோட நான் முடித்து விடுகிறேன். நம்ம வீட்டுக்கு 2 பேர் வேலை செய்வார்கள். தோட்ட வேலை செய்துவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த தேங்காய் புல்லெல்லாம் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அனுதினமும் வந்து வேலை செய்கிற ஒரு பெண்மணி இருப்பாங்க. வீடை தொடச்சு சாமானத்தை எப்படி அவளோட ஒரு சகோதரியம், இருவருக்கும் ஒரே விதமா சம்பளம் கொடுப்போமா? சிறுக விதைக்கிறவன் சிறுகவே அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகவே அறுப்பான். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர் ஒரு விதை விதைச்ச எத்தனை மரம் வந்துடும்? 1 நாள் தேவாலயத்துக்கு வந்துவிட்டு ஒரு நாள் வாரத்துக்கு 1 நாள் 1 மணி நேரம் அவர் சமூகத்தில் இருந்துவிட்டு பெரிய ஆசீர்வாதம் கேட்கிறோமே. மனசுல நினைச்சு கொள்ளுங்க, இருதயத்தை தொட்டு பாருங்க. அனுதினம் கூலி, 1 நாள் கூலி, 1 மணி நேரம் கூலி. எந்த கூலி நமக்கு வேண்டும் அந்த கூலி நாமே தேர்ந்தெடுப்போம். விருப்பம் இருக்கிறவங்க, விருப்பத்தோடு ஒப்பு கொடுக்கிறவங்க, நாளையில என்ன பாட போறோம் ரொம்ப கிடையாது. விருப்பம் இருக்கிறவங்க, ஒப்பு கொடுக்க விரும்புகிறவங்க, நான் கர்த்தருக்காக, என் திருச்சபைக்காக, என் தேவாலயத்துக்காக, என் மக்களுக்காக நான் திறப்பிலே நிற்பேன் என்று விருப்பத்தோடு அந்த அண்ணா தேவாலயத்துக்கு கடந்து சென்றது போல விருப்பம் உள்ளவர்கள் இந்த 4 அடிகளை பாடுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தந்தை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தை ஊழியம் செய்ய தந்தை தாங்கியருளும் தந்தை இயேசுவின் அர்ப்பணம். உமக்கு கடவுளுக்கு நடுவில் நான் அல்ல, உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். உங்க இருதயத்தை உதவி பாடல்களை கர்த்தர் கேட்கிறார். ஜீவகாலம் முழுவதும் ஜீவ பணி செய்திடுவேன், ஜீவகாலம் முழுவதும் தேவ பணி செய்திடுவேன்.
கொடுத்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாரத்தை நான் இறக்கிட்டேன். என் பிள்ளைகிட்ட பாரத்தை நீங்க சுமக்கிறது நீங்க சொல்லிட்டீங்க. உங்க 2 பேருக்கு டீல் நான் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மீது திருக்காரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க எடுக்கிற எல்லா முயற்சிகளும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறாங்க. அவர்கள் தேவையாவது கர்த்தர் சந்திப்பீராக. கர்த்தர் அவங்களோடு இருப்பீராக. தனிமையிலே நான் இருக்கிறேன். அண்ணா தனிமையில இருந்தாங்க. பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் வலது கரத்தை பிடித்து பயப்படாத என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். தனிமையை குறித்து பயப்படாது. கர்த்தர் உனக்கு துணை நிற்கிறார். ஒப்பு கொடுப்பாயானா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவளோடு 2 கரம் நீட்டி தன் இழந்த பாரத்தை வைத்து ஆண்டவர் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார். வருவாயா என்று சொல்லி அவருடைய ஏக்கத்தை, அவருடைய பாரத்தை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற கர்த்தருக்கு நாம் அர்ப்பணிப்போமாக. வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஆயர் ஐயாவுக்கும், எங்கள் செயலர் பொருளர் திருசபை அங்கத்தினருக்கும், என் அன்புக்கும் பாசத்துக்கும் நிறைந்த என் சகோதர சகோதரிகளுக்கும், எங்களை உருவாக்குகிற எங்கள் தகப்பன்மாராக ஆயரை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் மீது அன்பும் பரிவும் காட்டுகிற எங்கள் செயலரையா பொருளைய குடும்பத்துக்கும் கொடா கொடி நன்றிகளை இருக்கிறது. இந்த